நம்பிக்கை அப்படின்றது வந்து ஒரு மகா சக்திங்க. அது வந்து எவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தையும் கிரியேட் பண்ணக்கூடிய விஷயம் அந்த பவருக்கு இருக்கு. நம்பிக்கை, ட்ரஸ்ட் அப்படின்ற அந்த பவருக்கு இருக்குங்க. ஒரு சின்ன கதை ஒன்று நினைவுக்கு வருது. ஒரு பெரிய கோவில், ரொம்ப ஆச்சாரமான ஆம், முறைப்படி பூஜை பண்ணக்கூடிய ஒரு அந்தணன், பெரிய பக்திமான் அவர் வந்து ஆக்சுவலி நிறைய பூஜை புனஸ்காரங்கள்லாம் ரொம்ப முறைப்படி செஞ்சு வழிபட்டுட்டு வரக்கூடிய ஒரு அந்தணன். அந்த கோவிலுக்கு அருகாமையில் ஒரு காட்டுப்பகுதி, அந்த காட்டுப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வேடன். இதுதான் கதையோட கதைக்களம். இதுதான் அந்த வேடன் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த கோவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கேட்கும் பொழுது, அந்த மந்திர ஒளிகளாக இருக்கட்டும், அங்கே நடக்கக்கூடிய பூஜைகளோட விஷயங்களா இருக்கட்டும், அந்த ஊரில் சொல்லக்கூடிய விஷயங்கள், அந்த அந்தணன் வந்து எவ்வளோ பெரிய பக்திமான் அப்படிலாம் சொல்லிட்டு கேட்டுட்டு இவனுக்கு ஒரு சின்ன ஒரு கியூரியாசிட்டி, ஒரு ஆசை வருது. இவரெல்லாம் வந்து கடவுளை பார்த்துருப்பார்ல, நாமளும் கடவுளை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன்கிட்ட போயிட்டு, கடவுளை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், என்னை வழி நடத்துங்க, எனக்கு சொல்லுங்க. அப்போ அவர் சொல்றாரு, இல்லப்பா, நானே பல வருட காலங்களாக எத்தனையோ பூஜைகள்லாம் நான் பண்ணி மந்திரங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனாலும் நானே இன்னும் கடவுளை பார்க்கல. ஸோ உனக்கு அது சாத்தியம் இல்லை, அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு, உனக்கு அது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இல்லை, நான் எப்படியாவது நான் பார்த்தாகணும், எனக்கு நீங்கள் எவ்வளவோ மந்திரங்கள்லாம் சொல்லி கடவுளை நீங்கள் வழிபட்டுட்டு இருக்கீங்க, எனக்கும் மந்திரம் சொல்லி கொடுங்க, நான் வந்து கடவுளை கண்டிப்பாக நான் பார்க்கணும் அப்படின்றான். இவருக்கு வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. இவர் ரொம்ப தொல்லை பண்ணுறான், எப்படியாவது கடவுளை பார்த்துணுன்னு மைண்ட் செட்டாக போயிட்டான் வந்து. ஸோ எனக்கு நீங்கள் மந்திரம் சொல்லி கொடுங்க, நான் வந்து கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து தொல்லை தாங்க மாட்டாமா, போடா விதவா, கடவுள்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்டுறாரு. ஆக்சுவலி அது திட்டுற வார்த்தை, விதவான்றா முட்டான்னு அர்த்தம். அவன் வந்தவன் என்ன பண்ணுறான், இதுதான் வந்து கடவுளை வந்து அடையிறதுக்கான மந்திர வார்த்தை போட்டிருக்குன்னு நினச்சிட்டு ஒரு கல்லை வச்சு சாமி கும்பிட ஆரம்பிக்கிறான். இந்த வார்த்தைகளை உச்சரித்து அந்த கடவுளை வந்து நேரடியாக அவன் எப்படி பார்த்துடணுன்ற தீவிரத்தோடு அவன் பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். வேட்டையாடிட்டு வந்த விலங்குகளோட மாமிசங்கள்லாம் படையெல்லாம் வச்சு சாமிக்கு பயங்கரமாக அவன் வந்து பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் கடவுள் தத்துரமாக வந்துடுறாரு. இவனுக்கு ஒரே பயங்கர ஆச்சரியம், சந்தோஷம், ஆனந்தம், என்ன பண்றது, உடனே கை கால் ஓடலை, உடனே ஓடி போறான் அந்த சாமி, அந்த அந்தனன்ட்ட ஓடி போறான். சாமி, எனக்கு கடவுள் வந்து தத்துருவம் வந்துட்டு உட்கார்ந்துருக்காரு, வாங்க வாங்க வந்து பாருங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளோ காலகட்டங்கள் இத்தனை விஷயங்களை கடந்து வந்த நமக்கே காட்சி தராத கடவுள் இந்த வேடனுக்கு எப்படி காட்சி கொடுத்தாரு. போய் பார்த்தா நிஜமாவே கடவுள் அங்கே இருக்கிறார். ஆனால் இவரோட கண்ணுக்கு தெரியல, வேடனோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது. அவரோட வாய்ஸ் மட்டும் இவரால் கேட்க முடியுது, கடவுளோட குரலை மட்டும் இவரால் கேட்க முடியுது. இப்போ இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். ஸோ இதுதான் நடந்தது. அப்போ கல்லு கூட கடவுளாக மாறும் எப்போ, அந்த உண்மையான நம்பிக்கை இருக்கும் பொழுது. நம்பிக்கைக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ நம்ம வெளியில் காமிக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம நிறைய விஷயங்களை காமிக்கலாம், நிறையா ஷோ பண்ணலாம், நான் நல்லா சந்தோஷமா இருக்கேன், நான் அப்படி இருக்கேன், எப்படி இருக்கேன். ஆக்சுவலாக உங்களோட உள்ளுணர்வு என்னவா இருக்கு, உள்ள என்ன மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை, அதுதான்